ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். இந்த வேத படிப்புக்கு நேராக உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஜெபித்து இந்த வேத படிப்பை ஆரம்பிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கடந்து வருகிறதற்கு நீ கொடுத்ததான இந்த நல்ல தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்கள் நல்ல தேவன், எங்கள் வல்ல தேவன், வாக்கு தத்தங்கள் உண்மையுள்ளவர். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் படிக்கிறதற்கும் தியானிக்கிறதற்கும் கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவர் இணைந்து கொள்ளுகிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையான தேவ ஜனங்களே, கடந்த நாட்களிலே நாம் ஒரு கிறிஸ்தவன் என்பவன் யார், எப்படிப்பட்டதான குண அதிசயங்கள், எப்படிப்பட்டதான பண்புகள் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்கிறதை நாம் கற்று வந்தோம். இந்த வாரத்திலும் ஒரு கிறிஸ்தவனாக நாம் மாறுவது எப்படி, ஒரு கிறிஸ்தவனாக நாம் வாழுவது எப்படி என்கிறதான தலைப்பிலே சிறிது நேரம் நாம் தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளப் போகிறோம். உங்களுக்கு ஏதாவது கருத்துகள் காணப்படுகிறது என்று சொன்னால் கமெண்ட் செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். எப்படி நாம் கிறிஸ்தவர்களாக ஜீவிப்பது என்கிறதான தலைப்பை நாம் பார்க்கிறதுக்கு முன்பதாக யார் கிறிஸ்தவன் என்கிறதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்திலே பலவிதமான வழிகளையும் பலவிதமான பதில்களையும் நாம் பார்க்க முடியும். ஆனால் உலகம் வித்தியாசமான பதில்களை வைத்திருக்கிறதை நாம் அநேக நேரங்களிலே அநேகர் மூலமாக கேட்டிருப்போம். அநேக ஜனங்கள் சொல்லுவார்கள், என்னுடைய பெற்றோர்கள் அவர்கள் கிறிஸ்தவர்களாக காணப்படுகிறபடியினால் நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன். என்னை ஆலயத்திற்கு கொண்டு செல்லுகிறதும் சரி, தேவ வசனங்களை எனக்கு கற்றுக் கொடுக்கிறதிலும் சரி, சரியான முறையில் என்னை போதித்ததன் காரணமாக நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். சிலர் சொல்லுவார்கள், நான் ஒரு மிக நல்ல மனிதன், நல்லது செய்து வருகிறேன், தொண்டுகளை செய்து வருகிறேன் என்று சொல்லுவார்கள். அது எல்லாமே செய்கிறது நல்லதுதான். என்று சொன்னால் கிறிஸ்தவர் என்று சொல்லுகிறதான ஒரு சில பேர் மாத்திரம் அதை செய்கிறது இல்லை, அநேக ஜனங்கள் இந்த உலகத்திலே செய்கிறார்கள். அது மட்டும் போதாது. அதுக்கு அடுத்தபடியாக சிலர் சொல்லுவார்கள், நான் சபைக்கு எல்லாம் கடந்து செல்லுகிறேன், ஆலயத்திற்கு கடந்து செல்லுகிறேன், சண்டையானால் சபைக்கு செல்லுகிறேன், எனவே நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுவார்கள். இன்னும் பலவிதமான ஜனங்கள் சபைகளுக்கு செல்லுகிறார்கள். எனவே அது ஒரு மனிதனையும் முழுமையாக கிறிஸ்தவனாக மாற்றாது. அதோடு கூட முடிந்து விடுவதில்லை. சிலர் சொல்லுவார்கள், நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், எனவே நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி சிறு வயதிலிருந்து ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், அல்லது நான் வளர்ந்து வருகிறதற்கு அப்புறமாக ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன் என்று சொல்வார்கள். நம் ஞானம் வந்து தேவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுத்து அவருக்காக ஒரு உள்ளான புதுப்பித்தல் காணப்பட்டு அதோடு கூட அவரை விசுவாசித்து வாழுகிறது தான் ஒரு முழுமையான ஒரு ஸ்நானமாக காணப்படுகிறது. என்று சொன்னால் அநேக ஜனங்களிடத்தில் நாம் பார்த்தால் பலவிதமான ஆலயங்களுக்கு செல்லுவார்கள். எல்லாருமே சொல்லுவார்கள், நான் ஞானஸ்நானம் சிறுவயதிலிருந்து எடுத்திருக்கேன் என்று சொல்லி. எனவே அது மட்டும் போதாது. சிலர் சொல்லுவார்கள், என்னுடைய பிறந்த நாட்கள், கிறிஸ்துமஸ், நியூ இயர் என்று சபைக்கு செல்லுவேன், அங்கு சென்று ஜெபிப்பேன் என்று சொல்லுவார்கள். என்றைக்கோ ஒரு நாள் ஜெபிக்கிறது அநேக நேரங்களில் நம்மை கிறிஸ்தவனாக மாற்றாது. அப்போ உண்மையான கிறிஸ்தவன் யார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை முழுமையாக விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாடுகளையும் மரணங்களையும் நாம் விசுவாசித்து அவருக்காக நாம் வாழுகிறதான ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறது. எனவே இந்த நாளிலே எப்படி நான் ஒரு கிறிஸ்தவனாக ஜீவிக்க முடியும், இந்த தலைப்பை நான் உங்கள் மத்தியிலே சொல்லுகிறதான போது ஏதோ இயேசுவை அறியாதவர்களுக்கு நான் இதை சொல்லுகிறது அல்ல. ஒருவேளை பல வருடங்களாக விசுவாசிகளாக இருக்கிறதான ஜனங்கள் கூட இதை நீங்கள் அனுபவிக்க முடியும். அநேக நேரங்களிலே நாம் பல வருடங்களாக விசுவாசிகளாக இருப்போம், ஆனால் உண்மையான கிறிஸ்தவனாக நாம் ஜீவிக்கிறது இல்லை. 3 காரியங்களை வேகமாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எப்படி ஒரு மனிதன் கிறிஸ்தவனாக வாழ முடியும்? கிறிஸ்தவன் என்கிறதான பெயர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்போஸ்தலர் 11:26 பார்க்கும்போது அந்தியோகியாவிலே உள்ளதான சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிறதான பட்டம் கொடுக்கப்பட்டது. அப்படியானால் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவன் ஏதோ என்றைக்கோ ஒரு நாள் சபைக்கு செல்லுகிறவன் அல்ல, என்றைக்கோ ஒரு நாள் ஜெபிக்கிறவன் அல்ல, ஏதோ ஒரு சூழ்நிலையிலே அவன் ஞானஸ்நானம் எடுத்தவன் அல்ல, ஏதோ ஒரு சூழ்நிலையிலே கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தவன் அல்ல. மாறாக முழுமையாக சீஷனாக காணப்படுகிறவனாக இருக்கிறான். முழுமையாக
சீஷனாக காணப்படுகிறவனாக இருக்கிறான். அந்த சீஷனாக இருக்கிறதான போது அப்போஸ்தலர் 2:42 பிரகாரமாக அவன் தன்னை ஜெபத்திலும் அற்பம் பிக்குதலிலும் அந்யோன்யத்திலும் ஐக்கியத்திலும் சபை கூடி வருகிறதிலும் ஒன்றுமே விட்டு விடாதபடிக்கு தொடர்ந்து அவன் முன்னோக்கி செல்லுகிறவனாக காணப்படுவான். நான் உங்கள் மத்தியிலே கேட்கிறதான கேள்வி என்னவென்று சொன்னால், நீங்கள் உண்மையாகவே கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்களா? உங்களிடத்தில் நீங்கள் கேட்கலாமா, நான் உண்மையாகவே கிறிஸ்தவனாக இருக்கிறேனா, அல்லது நான் உண்மையாகவே இயேசுவின் சீஷனாக இருக்கிறேனா? ஒருவேளை இந்த கேள்விகளுக்கு பதில் ஆமாம், எஸ் என்று சொன்னால் பிரைஸ் காட். இல்லை, இந்த கேள்விகளுக்கு இல்லை, நான் இன்னும் முன்னேற வேண்டியது இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று சொன்னால், நாம் எந்த அளவிற்கு ஆண்டவரிடத்தில் நெருங்க முடியுமோ அந்த அளவிற்கு நெருங்க வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதான ஒரு கிறிஸ்தவனாக ஜீவிக்கிறது சுலபமான காரியம்தான். அதை முழுமையாக முழு மனதோடு அர்ப்பணிப்போடு ஏற்றுக்கொள்ளுகிறதான ஒரு தன்மையாக இருக்கிறது. முதலாவது, நான் பாவி என்று ஒத்துக்கொண்டு எனக்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது மிகவும் முக்கியம். இந்த உலகத்திலே பிறந்ததான எல்லாருமே ஏதோ நிலைகளிலே அவர்கள் பாவத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏன், நீங்களும் நானும் கூட பலவிதமான பாவங்களிலே ஈடுபட்டிருப்போம். அந்த பாவங்களிலிருந்து வெளியே வருகிறதற்கு நம்முடைய சுய பலனோ, நம்முடைய சுய சக்தியோ, நம்முடைய நற்கிரியைகளோ எதுவும் நமக்கு உதவி செய்யாது. மாறாக இயேசுவாகிய இரட்சகரால் மாத்திரமே நமக்கு உதவி செய்ய முடியும். ரோமர் 3:23 சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக காணப்பட்டார்கள். வேதம் சொல்லுகிறது ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறத எல்லா பாவங்களிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். அதற்கு இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு எனக்கு ஒரு இரட்சகர் தேவை என்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுகிறதான போது இந்த தேவன் பாவங்களை மன்னித்து நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறதற்கு அவர் போதுமானவராக காணப்படுகிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த இரட்சகர் தேவையா, ரட்சிப்பு தேவையா? ரட்சிப்பு தேவை என்று சொன்னால் இந்த இயேசு இடத்திலே நாம் கடந்து வர வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. ஒரு குழந்தை ஏதோ ஒரு நிலையிலே அது விழுந்து விடுகிறது என்று சொன்னால் அதற்கு மேலே வருகிறதற்கான வழியும் தெரியவில்லை, அதில் வரவும் முடியவில்லை. அது சத்தம் இல்லாமல் அமைதியாக யாராவது வந்து எனக்கு உதவி செய்யட்டும் என்று அப்படியே விழுந்து கிடக்கிறது இல்லை. மாறாக அது அழ ஆரம்பிக்கிறது. அதால் பேச முடியும் என்று சொன்னால் அது பேச ஆரம்பிக்கிறது, உதவி செய்யுங்கள் என்று சொல்லி. இன்னைக்கு நாமும் அதே போலதான் ஏதோ ஒரு சூழ்நிலை நாம் விழுந்து விடுகிறோம் என்று சொன்னால் அப்படியே விழுந்து விடக்கூடாது. மாறாக நாம் எழும்பி வருகிறதற்கு தேவனுடைய சமூகத்தை நாட வேண்டும், தேவனை அழைக்க வேண்டியதாக காணப்பட வேண்டும். எனவே இந்த இரட்சகர் நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை கொடுக்கிறவர். நாம் பாவி என்று ஒத்துக்கொண்டு இவருடைய பாவத்தை மன்னிக்கிறதற்கும் மீட்கிறதற்கும் ரட்சிப்பை வழங்குறதற்கும் ஒரு இரட்சகர் தேவை என்கிறதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு கல்வாரி சிலுவையிலே பாடுகளை அனுபவித்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் உயிர்த்தெழுந்தார் என்கிறதை நாம் நம்பி விசுவாசிக்க வேண்டியது அவசியம். ஏன், இந்த இயேசுவானவர் நம்மை மிகவும் நேசித்தவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இயேசு நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு உயிர் திறந்தவராக காணப்படுகிறார். ஏன், தேவன் நம் மீது வைத்ததான அந்த அன்பு, உங்களையும் என்னையும் நேசித்ததான இந்த தேவனை நாம் எந்த அளவிற்கு நேசிக்கிறவர்களாக இருக்கிறோம்? ஏதோ ஒரு சூழ்நிலைகளுக்காக மட்டும் அவர் நேசிக்கிறவர்களாக இருக்கிறோமா, அல்லது எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் அவரை நேசிக்கிறவர்களாக இருக்கிறோமா? ஒருவேளை சூழ்நிலைகளை பார்த்து நேசிக்கிறதான தன்மை நமக்கு காணப்படுகிறது என்று சொன்னால் நாம் இந்த தேவனிடத்திலே மன்னிப்பை கோரி, ஆண்டவரை உம்மை முழுமையாக நான் நேசிக்கிறேன், முழு மனதோடு கூட நேசிக்கிறேன் என்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்கள் சொல்லுவார்கள் இல்லையா, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். நாமும் அநேக நேரங்களிலே இந்த பாடல்களை எல்லாம் சபைகளிலே பாடுகிறோம், வீடுகளிலே பாடுகிறோம்.
நம்முடைய மொபைல்களிலே நாம் கேட்கிறோம். ஆனால் உண்மையாகவே எந்த அளவிற்கு நாம் அன்பு கூறுகிறோம்? இன்னும் அதிகமாய் அன்பு கூறுவேன் என்று சொல்லுகிறதான போது, ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா வேதனைகளிலும் உம்மை நேசித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை விட்டு விலகவே மாட்டேன். உமக்கே முன்னுரிமை கொடுப்பேன் என்று நாம் அவரிடத்திலே ஒப்புக் கொடுத்து, அர்ப்பணித்து முன்னேறி ஜீவிக்கிறதான ஒரு வாழ்க்கை. நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் அவரை அதிகமாக நேசிக்க வேண்டும். ரோமர் 5:8 சொல்லுகிறது, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம் மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:3-4 சொல்லுகிறது, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்மை இரட்சிக்கும் இரட்சகர் நம்மை மீட்டு நமக்கு இரட்சிப்பை கொடுத்து அவர் நம்மை இன்றும் என்றும் ஒரு கிறிஸ்துவின் பிள்ளையாக வாழ வைத்திருக்கிறார். ஒருவேளை இந்த கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத நிலைமையிலே இருந்தால் இன்றைய அவரிடத்திலே கடந்து வர வேண்டியது அவசியம். மூன்றாவதாக, நாம் எப்படி கிறிஸ்தவனாக இருப்பது என்று சொல்லும்போது, நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக இயேசுவை பின்பற்றும்படியாக அர்ப்பணிக்க வேண்டும். இயேசு ஒருவரையே நாம் பின்பற்றும்படியாக அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய பாவங்களை மீட்கிறதான அந்த இரட்சகர் நம் மீது அன்பு வைத்திருக்கிறார். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் என்று சொல்லி நாம் நம் மனம் திரும்பி அவரிடத்திலே கடந்து வர வேண்டியது அவசியம். அப்போஸ்தலர் 3:20 சொல்லுகிறது, உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். மனம் திரும்புதல் என்று சொல்லுகிறதான போது, நாம் போய்கொண்டிருக்கிறது ஒரு தவறான பாதை என்று தெரியும் போது அங்கே ஒரு யூட்டன் எடுத்து தேவனுடைய சமூகத்திலே கடந்து வர வேண்டியது. அப்படி கடந்து வருகிறதான போது நாம் ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்கிறோம், புதிய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆம் பிரியமானவர்களே, பல வருடங்களாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறதான உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். இத்தனை வருடம் கிறிஸ்துவுக்காக நான் ஜீவிக்கிறேன் என்று சொல்லுகிறோம். ஆனால் பழையவைகளை நாம் களைந்து போட்டிருக்கிறோமா? புதியவைகளை தரித்து பழையவைகளை களைந்து போட்டிருக்கிறோமா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று வாஞ்சையாக விசுவாசிக்கிறதான உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த இயேசுவுக்காக கடைசி வரை வாழும்படியாக அர்ப்பணிக்கிறதற்கு நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக காணப்படுகிறீர்களா? அப்படி காணப்படுகிறதான போது அப்போஸ்தலர்களுடையதான உபதேசங்களுக்கு நாம் நிச்சயமாகவே கீழ்ப்படுகிறவர்களாக இருப்போம். ஜபிக்கிறதிலும், தியானிக்கிறதிலும், அற்பம் பிக்கிறதிலும், சபை கூடி வருகிறதிலும், அந்யோன்யத்திலும் எந்த நிலையிலும் நாம் சோர்ந்து போகாத படிக்கு நாம் அவருக்காக வாழுகிறவர்களாக இருப்போம். இயேசு சொல்லுகிறார் லூக்கா 9:23, அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று இயேசு சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தேவ ஜனங்களே, கிறிஸ்தவனாக நாம் வாழுகிறதும் கிறிஸ்தவராக இருக்கிறதும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. தேவன் 2 விதமான தேர்வுகள், சாய்ஸை கொடுத்திருக்கிறார். அவரை முழு மனதோடு பின்பற்றுகிறது ஒன்று, அல்லது உலக பிரகாரமான வாழ்க்கையோடு வாழ்ந்து என்றைக்கோ ஒரு நாள் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறது. இதில் தெரிந்தெடுக்க வேண்டியது நம்முடைய பங்கு. நீங்கள் எதை தேர்ந்தெடுக்க போகிறீர்கள்? இயேசுவை ருசி பார்த்து அவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறதான நாம் 100% அவருக்காக வாழுவேன் என்று முடிவெடுக்கிறீர்களா? அல்லது எனக்கு எப்போதாவது அவர் தேவைப்படும் போது மாத்திரமே அவருக்காக வாழுவேன் என்று சொல்லி முடிவெடுத்திருக்கிறீர்களா? ஒரு கிறிஸ்தவன் அவருடைய வாழ்க்கையை முழுமையான மாற்றம் வருகிறதான போது பலவிதமான ஆதாரங்கள் காணப்படுகிறது. அவன் பிறனை நேசிக்க ஆரம்பிப்பான். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிய ஆரம்பிப்பான். ஆவியின் கனிகளை தன்னுடைய வாழ்க்கையில் அவன் பிரசித்தப்படுத்த ஆரம்பிப்பான். அவனுடைய வாழ்க்கையிலே ஐக்கியத்திற்கு என்று சொல்லும் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பான். தேவனுக்காக நிலைத்திருக்க ஆரம்பிப்பான். தேவனோடு கூட நேரத்தை செலவிடும்படியாக ஆரம்பிப்பான். அவனுக்கு எதிராக சத்துரு வெள்ளம் போல் படையெடுத்து வந்தாலும் அது எல்லாமே கர்த்தருடைய சமூகத்தில் அவன் ஒப்பு கொடுத்து பாரங்களை எல்லாம் தேவனிடத்தில் அவன் ஒப்பு கொடுக்கிறவனாக காணப்படுவான். ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவன் இயேசுவின் இயற்கையான குணாதிசயங்களை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கிறவனாக காணப்படுவான்.
ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான யாராவது ஒரு சில பேர் இந்த இயேசுவை நீங்கள் இதுவரையிலும் கேள்விப்பட்டது இல்லை, இந்த இயேசுவை நீங்கள் இதுவரையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டது இல்லை என்கிறதான சூழ்நிலை காணப்படுகிறது என்று சொன்னால் அவரை விசுவாசிக்க ஆரம்பியுங்கள். அவர் உங்களுக்காக பட்டதான வேதனைகளையும் பாடுகளையும் அனுபவிக்க ஆரம்பியுங்கள். அப்படி அனுபவிக்கிறதான போது இந்த இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்கிறதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 சொல்லுகிறது, இதோ வாசல் படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவில் திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். ஒருவேளை இந்த இயேசுவை அதிகமாக அறிந்ததான விசுவாசிகளாக நீங்கள் காணப்படலாம். உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில எந்த ஒரு விதமான முடிவும் கிடையாது. ஆனால் இன்னும் அதிகமாக அவருக்காக ஓட வேண்டும் என்கிறதான தாகம் நீங்கள் கொண்டிருக்கிறீர்களா? அவருக்காக வளர வேண்டும் என்கிறதான அந்த இரக்கத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்களா? அவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்கிறதான அந்த நோக்கம் உங்களிடத்தில் காணப்படுகிறதா? அந்த வைராக்கியம் இருக்கிறதா? அப்படி இல்லை என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்தில் கடந்து வந்து அதை புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். ஏன் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறது ஏதோ ஒரு சில விதமான டியூட்டிகளை செய்கிறதோடு கூட முடிந்து விடுகிறதில்லை, அவரை முழுமையாக பின்பற்றுகிறதாக இருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான சவால்கள் கடந்து வரும், பலவிதமான வேதனைகள் கடந்து வரும். ஆனால் எந்த நிலையிலும் அவரை விட்டு விலகாமல் நீங்காமல் அவருக்காக நாம் வாழத்தக்கதான கிருபையை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. இணைந்து கொண்டதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வருகிற வாரத்தில் இன்னும் மற்ற விதமான வேத படிப்புகளோடு நாம் கடந்து வருகிறவர்களாக இருப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய கிருபையை கொடுப்பாராக. கண்களை மூடுவோமா? நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்து நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் கூட இருப்பீராக. எல்லா நிலைகளிலும் உம்மை பின்பற்றுகிறதற்கு உதவி செய்யுங்க. ஜெபத்தை கிடபடி நான் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.